ஆப்ரேஷன் சிந்தூர் மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு தான் பார்க்கப்படுது. காரணம் என்ன அப்படின்னா, பெரிய அளவுல அதாவது பஹல்காம் தாக்குதலுக்கு இந்தியா பதில் தாக்குதல். இது தெரிஞ்ச விஷயம் தான். பாகிஸ்தான் அலர்ட்டா இருக்கக்கூடிய காலகட்டம். அலர்ட்டா இருக்கக்கூடிய காலகட்டத்துல இந்தியா குறி வச்சது எல்லாமே தீவிரவாத முகாம். இவனுங்க ஏற்கனவே எல்லையோர இருக்கக்கூடிய தீவிரவாத முகாம்களை காலி பண்ணாங்க. மதராசா பள்ளிகள் 1000 பள்ளிகளுக்கு விடுமுறை விட்டாங்க. அதுக்கடுத்து இந்த முகாமில் இருந்த தீவிரவாதிகள் எல்லாம் பங்கருக்கு மாற்றினாங்க. அப்புறம் பங்கரையே தூக்கிட்டு போய் மெயின்லேண்ட் பாகிஸ்தானுக்குள்ளே வச்சுக்கிட்டாங்க. இந்த மாதிரி பல விஷயங்களை பாகிஸ்தான் பண்ணாலும் இப்போ 9 இலக்குகள் தீவிரவாத இலக்குகளை இந்தியா குறி வச்சு அடிச்சிருக்கு. இதோட பின்னணி அப்படிங்கிறது மெல்ல வெளியில் வர ஆரம்பிச்சிருக்கு. என்ன அப்படின்னா, இந்த 9 இலக்குகளையும் ஐடென்டிஃபை பண்ணது உளவுத்துறை. உளவுத்துறை இந்த 9 இலக்குகளையும் ஐடென்டிஃபை பாகிஸ்தானுக்குள்ள உள்ள இன்புட்ஸை வச்சு மேற்கொண்டிருக்கார்கள். முக்கியமா இதெல்லாம் மறைவு இடங்கள், இது கண்டுபிடிக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு இந்த பதட்டமான சூழ்நிலையில பாகிஸ்தான் நம்பி இருந்திருக்கு. ஆனா பாகிஸ்தானுக்குள்ளேயே எவ்வளவு தூரம் இந்திய உளவு அமைப்பு ஸ்ட்ராங்கா இருந்திருக்காருங்கிறதுக்கு இது ஒரு சான்று. இதை ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் இதோட டார்கெட்ஸ் அப்படிங்கிறது பிரித்து தாக்கப்பட்டிருக்கு. அதாவது அந்த பிரித்து தாக்கல் அப்படிங்கிறது முப்படையும் ஈடுபட்டிருக்கு. எந்தெந்த லொக்கேஷனை யார் குறி வச்சா அதெல்லாம் இன்னும் டீட்டெயிலாக வெளில வரல. ஆனால் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் 3மே ஒருங்கிணைந்து தான் இந்த 9 இலக்குகளையும் தாக்குதல் நடத்தியிருக்கார்கள். இதில் பஞ்சாப் பகுதியில் நடந்த தாக்குதல், அதாவது பாகிஸ்தானுக்குள்ள உள்ள பஞ்சாப் பகுதியில் பஹல்பூர் உள்ள தாக்குதல் தான் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. ஏன்னா அது 100 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், முக்கியமாக லஷ்கர் இ தொய்பாவோட மெயின் லேண்ட் அப்படின்னே சொல்லலாம். அந்த பயலுக அங்கேருந்து தான் ஆப்ரேட் பண்ணுறார்கள் அப்படிங்கிறதும், அந்த பகுதியில் அவர்களுக்கு உள்கட்டமைப்பு ஜாஸ்தி அப்படிங்கிறதும் பாதுகாப்பாக அப்படின்னு நினச்சிருக்காங்க. ஆனால் பாதுகாப்புன்னு ஒன்று உனக்கு இந்த உலகத்திலே கிடையாது அப்படிங்கிறதான். பிரதமர் மோடி சொன்ன மாதிரி உலகத்தில் எந்த மூலையில் ஒழிஞ்சு கிடந்தாலும் அழிக்கப்படுவார்கள் அப்படிங்கிறது பாகிஸ்தானுக்கு பொருந்தாதா? பாகிஸ்தானுக்குள்ளே பொருந்தாதா? அப்படின்னு சொல்லி இறங்கி தாக்கியிருக்கார்கள். இதோட ஒருங்கிணைப்பு அப்படிங்கிறது அஜித் தோவல் கிட்ட விட்டுருக்கார்கள். அவரோட மேற்பார்வையில் தான் இந்த லொக்கேஷன்கள் மார்க் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இராணுவம் அதில் டார்கெட் எவ்வளவு தூரம் அச்சீவ் பண்ணலாம். ஏன்னா இந்த 9 தான் பர்டிகுலராக மார்க் பண்ணியிருப்பார்களாங்கலாம் தெரியாது. லொக்கேஷன் மார்க் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் இராணுவம் எப்படி தாக்கலாம் முடிவு பண்ணியிருப்பார்கள். அதில் ஹிட் லிஸ்ட்டில் எவ்வளோ 100 இருந்துச்சா நமக்கு தெரியாது. இருந்திருக்கவும் வாய்ப்பு இருக்குது. அதில் ப்ரைம் டார்கெட் 9ஆக மாறி இருக்கலாம். அந்த 9 தான் அதிகாலை தாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான். ஏறக்குறைய 20 நிமிஷம் ஆப்ரேஷன் தான். 1:44 அந்த மாதிரி ஆரம்பித்து ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளேயே 23 நிமிஷத்துக்குள்ளேயே முடிக்கப்பட்டிருக்கு. அந்த காலகட்டம் அப்படிங்கிறது பாகிஸ்தான் என்னதான் அலர்ட்டாக இருந்தாலும் சரி தப்பிக்க முடியாது அப்படிங்கிறதும், இதோட பதிலடியை கொடுக்குறேன் அப்படின்னு ஏதாச்சும் விளையாட்டு விளையாண்டார்கள் அப்படின்னா பாகிஸ்தான் மிகப்பெரிய விலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இராணுவம் அறிவிச்சிருக்கு. காரணம் பாகிஸ்தான் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, தாக்குதல் நடந்தது உண்மை, இதுக்கு நாங்கள் பதில் தாக்குதல் இடம் பொருள் நேரம்லாம் நாங்கள் முடிவு பண்ணி தருவோம் அப்படின்னு சொல்லி மானே தேனே பொன்மானே போட்டு வெளியிட்டார்கள். ஆனால் பெரிய அளவில் அதில் பாகிஸ்தான் இராணுவம் வெளியிட்டுச்சா, இராணுவ தளபதி வெளியிட்டாரா அப்படின்னு கேட்டால் ஒன்றுமே கிடையாது. ஏர்ஃபோர்ஸ் டிவிஷன் வெளியிட்டிருக்கு, அவ்வளோதான். சிம்பிளாக முடிச்சுட்டாங்க. பயத்தோட உச்சகட்டத்தில் இருக்காங்க அப்படிங்கிறது இதிலிருந்தே தெரிஞ்சு போச்சு. பாகிஸ்தான் அரசாங்கம் வழக்கம் போல் இது தீவிரவாத முகாம்களே இல்லை, மக்கள் குடியிருப்பு அப்படிங்கிறாங்க. ஏன்னா 9 மக்கள் குடியிருப்பை தாக்குற அளவுக்கு நாங்கள் என்ன நீங்களாடா அப்படிங்கிறதான் இங்கே கேள்வி. அதே சமயம் பாகிஸ்தான் நடுக்கம். உலகம் இதை எப்படி பார்க்குது அப்படிங்கிறதான். இந்தியாவை பொறுத்தவரை இந்த தாக்குதல் நடத்துகிறோம் அப்படிங்கிறத முக்கியமாக 5 நாடுகளுக்கு தெரிவிச்சிருக்கோம். இதில் அமெரிக்கா, ரஷ்யா, பிரிட்டன், யுஏஇ, அதுக்கடுத்து சவுதி அரேபியா, இந்த 5 நாடுகளுக்கு இந்தியா தகவல்களை தெரிவிச்சிருக்கு. காரணம், ரஷ்யா நண்பன், அமெரிக்கா நண்பன், எப்போ எதிரி அதெல்லாம் நமக்கு தெரியாது. எப்பயுமே அவனை நண்பனாக பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணி போய்க்க வேண்டியதான். அவர்கள் அமெரிக்கா வெளியிட்டதே 2 நாடுகளும் பதற்றத்தை குறைக்கணும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் தான் முதல்ல வெளியிட்டார்கள். ட்ரம்ப்பே வெளியிட்டார். தாக்குதலுக்கு அப்புறம் அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டு இதுதான். அமெரிக்கா கிட்டையும் நம்ம சொல்லிட்டோம், ரஷ்யாட்டையும் சொல்லிட்டோம். அதே மாதிரி பிரிட்டன், வீணா போன பிரிட்டன் குறுக்கா வருவேன், அதனால் அவனையும் கூப்பிட்டு நம்ம சொல்லிட்டோம். அதுக்கடுத்து இந்த சைடுன்னு பார்த்தா நமக்கு ரொம்ப ஃபேவரான பிளேயர்கள் யுஏஇ, சவுதி அரேபியா.
2 நபர்களையுமே கூப்பிட்டு நம்ம தகவல்கள சொல்ட்டோம். பஹல்காம் தாக்குதலுக்கு பதில் தாக்குதல். அத 9 டெரரிஸ்ட் சைட்டுகள மார்க் பண்ணி தட்டி தூக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி, 2 நபர்களையும் சொல்லி கூப்பிட்டுட்டோம். ஒரு ஆப்பரேஷன வெற்றிகரமா பண்ணிட்டு, ராஜதந்திர ரீதியில எல்லா ஷட்டர்களையும் குளோஸ் பண்ணி வச்சுட்டோம். பாகிஸ்தான் நடுங்கிட்டு இருக்காய்ங்க. எங்க போய் கதவ தட்டுறதுன்னு தெரியாம பாகிஸ்தான் நடுங்குது. ஆப்பரேஷன் சிந்தூர் பாகிஸ்தான ஒட்டு மொத்தமா நிலகுலைய வச்சிருச்சுங்கிறது தான் எதார்த்தமான உண்ம. நன்றி, வணக்கம்.